ஹாய் ஆல், இந்த பியூட்டிஃபுல்லான சாரீக்கு எப்படி ஹேர் கிளிப் வந்து கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்குங்க. நான் இந்த சென்டர் கிளிப் மேக் பண்ணுறதுக்காக 6 இன்ச்சு தான் நான் வந்து சென்டர் கிளிப் பேஸ் எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி நான் இதில் வந்து ரவுண்டு எம்டிஎஃப் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்டரில் வந்து லோட்டஸ் டிசைன் மாதிரி நான் வந்து வியர் பண்ண போகிறேன். இது நமக்கு ரெட் வித் க்ரீன் காம்பினேஷனால் அதை நம்ம வந்து ரெட்டு வந்து மேட்லேயும் க்ரீன் வந்து க்ளாஸி கலர்ஸில் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ மூன் ஷேப்பில் உள்ள நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து ஃபுல்லாகவே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்டாக வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் என்ன க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு ரவுண்டு வந்து அந்த மாதிரி நான் வந்து மூன் ஷேப் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனி வந்து ஐ ஷேப்பில் ரெட் கலர் மேட் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன். சின்னதாங்க 6K தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலர் ஐ ஷேப்பை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 1 by 1 வச்சுக்கலாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் முடித்த அப்புறம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒர்க்குங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்குக்கும் மூன் ஷேப்பும் ஐ ஷேப்பும் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். லுக் பாருங்கள் எப்படிலாம் அழகாக வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சென்டர் கிளிப் ஃபுல்லாகவே நான் வந்து மேக்கிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்காக B7000 க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சுட்டு நீ செகண்ட் ஸ்டெப்புக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1 by 1 நான் வைக்க போகிறேங்க. 2 ஃப்ளாருக்கு என் மிடில் வந்து ஒரு ஃப்ளார் வர மாதிரி ஒரு குந்தன் வர மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் லுக்கில் கிடைக்குங்க. இப்போ 3 ஐ ஷேப்க்கு இடையில வந்து 2 எண்ணம் வரும். அந்த மாதிரி நீங்கள் மிடில் வச்சுட்டு வாங்க. ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸ் ஏதாவது மேக் பண்ணுறதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அவுட்டர் லுக் ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3mm குந்தன் எடுத்திருக்கேன் சின்னதாக. அதை வந்து சுற்றி நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். இந்த லீஃப் மாதிரி நம்ம வந்து க்ளாஸி மூன் ஷேப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 லீஃப்க்கு இடையில மிடில் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் வர மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம மிடில் ஃப்ளார் மாதிரி கொண்டு வரலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அதே நமக்கு வந்து மூன் குந்தன் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சுற்றி ரவுண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வைக்கலாங்க வரிசையாகவே. நெக்ஸ்ட் நம்ம அதே மூன் ஷேப் எடுத்து அதே ரவுண்ட் பண்ணி ஸ்டாண்டிங்கில் நம்ம வைக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரோஸ் மாதிரி ஒரு லுக் வருங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா. தேர்ட் ஸ்டெப்பும் அதே தாங்க. அதே மூன் ஷேப்பை க்ராஸில் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டிங்கில் வைக்கணும். இதோடு நமக்கு வந்து லுக் வந்து ஃபினிஷிங் ஆயிருங்க. நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் சென்டர் கிளிப் மட்டும் இல்லைங்க, யூபின் எதுலனாலுமே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு சென்டர் பொசிஷன் வந்து லுக் வந்து ஃபைனல் ஆகிடுச்சு. நீ சென்டரில் மட்டும் ஒரு ஒயிட் ஸ்டோன் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சிர்கான் ஒயிட் ஸ்டோன் எடுத்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 சைடில் நமக்கு பேலன்ஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபிட் பண்ணலாம். அதுவுமே அதே மாதிரி தாங்க. ஐ ஷேப்பு மூன் ஷேப்பும் வச்சு ரெட் வித் க்ரீனில் நான் பண்ண போகிறேன். 2 க்ரீன் மூன் ஷேப்பை நான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லோட்டஸ் மாதிரி அந்த 3 லோட்டஸ் வச்சு மேலே 2 டிசைன்ஸ் வச்சு அதே மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே சேம் டிசைனில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்டும் மேலே அதே மாதிரியே வந்து 2 வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பொருளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணணுன்னா மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.